ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் உங்களுக்கு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி. இதோட நேம் வந்து எக்கு பிரெட் புட்டிங். ஸோ இந்த ரெசிபி நான் வந்து ஜெல்சர் குசின் அப்படிங்கிற ஒரு பிளாக்லேருந்து எடுத்தேன். ஸோ அது வேறு யாரோட பிளாக் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட பிளாக் தான். என்னோடய ஃப்ரெண்டோட நேம் ஜெஃப்ரெண்ட். ஸோ நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களோட பிளாக்லேருந்து எடுத்தது. அது பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து புட்டிங் நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கேன். பிரெட் எக்லேயே பண்ணியிருக்கேன். ஆனால் பிரெட்டையும் வந்து அந்த பால் கூட நான் அது என்னோட பிளாகில் போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். பால் கூடயே வந்து பிளெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு புட்டிங் அது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் இது வந்து எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். இதுக்கு வந்து இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, 250 ml பால். ஸோ ஆக்சுவலி அது 500 mlக்கு இருந்துச்சு. நான் வந்து 4 முட்டை அதுக்கு தேவைப்படுது. என்கிட்ட 2 தான் இருக்குது. அதனால நான் 250 ml பாலுக்கு தான் பண்ணுறேன். ஸோ 250 ml பால், 2 முட்டை, 1/2 கப் சுகரு, 1 டீஸ்பூன் வெண்ணிலா. நீங்கள் வெண்ணிலாவுக்கு பதில் 2 ஏலக்காய் பொடிச்சு அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரெட் இருக்குல்ல, இந்த ப்ரெட்டை வந்து ஒரு பிளெண்டரில் பிச்சு போட்டுருங்க. இதை நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம ப்ரெட் வந்து நல்ல ஃபைனாக இப்படி க்ரம்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிளெண்டரில் 2 முட்டை வச்சுருக்கோம்ல, அதை உடச்சி ஊற்றிடுங்க. சேம் பிளெண்டர்லேயே நம்ம வந்து எந்த பிளெண்டரில் பிரெட் க்ரம்ஸ் பண்ணோமோ அதுலேயே. ஸோ 2 எக்கு உடச்சி ஊற்றிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசும்போது ஏலக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அதனால் நான் ஒரு 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம எக்கை வந்து நான் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 250 ml பால். ஓகே, ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயாச்சு. ஓகே, ஸோ இது இப்போ வந்து ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கேரமல் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த அலுமினியம் பேன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதுலேயே டைரெக்டாக கேரமல் பண்ணிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நான் அடுப்பில் எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இது அலுமினியம்னால நம்ம டைரெக்டாக வந்து அடுப்புலேயே வச்சிடலாம். ஸோ லோ ஃப்ளேமில் இந்த பேனை வச்சுருங்க. இந்த சுகர் வந்து கேரமலைஸ் ஆகணும். ஸோ நெய்யும் சுகரும் சேர்ந்து அப்படி கேரமலைஸ் ஆகும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், சுகர் வந்து அப்படி கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆகும்போது செட் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஓகே, ஸோ நம்ம கேரமல் வந்து கூல் ஆகிடுச்சு கொஞ்சம். அதனால நல்ல கோல்டனாக சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்டை ஊற்றிடலாம். இப்போ கஸ்டர்டை வந்து இதில் ஊற்ற முன்னாடி லைட்டாக ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு ஊற்றுங்க. ஏன்னா அந்த ஏலக்காய் வந்து நம்ம போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த ஏலக்காய் வந்து இருக்கும் அதனால். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம்ல பிரெட் க்ரம்ஸ், அதை வந்து அப்படியே தூவிடுங்க. மிக்ஸ் பண்ணக்கூடாது, மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணோம். ஸோ ஸ்டீமரில் வச்சுட்டேன். கீழே வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஒரு லிட்டை வச்சு மூடி ஒரு 20 to 25 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் இதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு இது வந்து ஒரு 12 நிமிஷத்துலேயே வந்துடுச்சு நல்லா. ஸோ ஒரு டூத்பிக் எதையாவது உள்ளே குத்தி பாருங்கள். க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நல்லா பவுன்ஸியாக இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து
வெளியே கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட போகிறேன். கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளை புட்டிங் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 15 மினிட்ஸ் நான் குக் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 4 முட்டை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் டைம் ஆகும். நான் 2 முட்டை போட்டேன்ல, அதனால எனக்கு டக்குன்னு குக் ஆகிடுச்சு. ஸோ பவுன்ஸியாக இருக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சைடில் இப்போ நான் வந்து புட்டிங்கை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டேன். ஸோ 1 hourக்கு மேலே நான் செட் பண்ண விட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அடியில் கேரமல் வந்து ஹார்டாகி செட் ஆகி அன்மோல்ட் பண்ண வராதோன்னு ஒரு பயம் உண்டு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ சைடு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லைட்டாக அப்படி இலக்கி விட்ருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆக்சுவலி நான் ஒரு பிளேட்லேயே அன்மோல்ட் பண்ண போகிறேன். இந்த கட்டிங் போர்டில் பண்ண போகிறதுல பிகாஸ் இந்த கேரமல் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ பிளேட்டுனா வந்து நமக்கு இன்னும் வசதியாக. ஸோ ஃபஸ்ட்டு பிளேட் எப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணுங்கள். ஓகே. சூப்பர். ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணிடலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. சூப்பர். ஓப்ஸ். ஸோ ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. நம்மளோட மேலே நம்ம போட்டிருந்த ப்ரெட்டு வந்து கீழே வந்து ஒரு கேக் மாதிரி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கேரமல் கஸ்டர்ட் இருக்குல்ல, அது வந்து சென்டரில் சூப்பராக செட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட கேரமல் வந்து மேலே வந்து ஒரு சூப்பர் லேயர் மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளோட எக் அண்ட் ப்ரெட் புட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட கேரமல் பிரெட் புட்டிங், பிரெட் அண்ட் எக் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாலே. இது சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ஜஃப்ரினுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம் இந்த ரெசிபி ஷேர் பண்ணதுக்கு. ஸோ செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்கல்ல. ஓகே. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெசிபி வந்து கீழே வந்து எப்போவுமே இதில் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். நான் வந்து எல்லாமே பின் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு vlogல உள்ள ரெசிபி எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன், எழுதி வச்சுருப்பேன். ஸோ மற்றபடி இது ரொம்ப சிம்பிள். ஸோ யார் வேணாலும் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 முட்டைக்கு பதில் 4 முட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புட்டிங் வந்து கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். ஓகே. பட் குவிக்காட்டு நமக்கு வேணும் அப்படின்னா 2 முட்டையில் நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை.